வாக்கியங்கள் மார்க் 1:7-8 வர்சஸ் மார்க் 1:7-8. பொருள்: நீங்கள் என்னை தேவனுடைய பெரிய வல்லமை என்று எண்ணுகிறீர்கள், ஆனால் என் ஆவியின் வல்லமையிலும் அதிக வல்லமை உள்ள ஒருவர் வருகிறார். அவருடைய அடிமையாக அல்லது சீஷனாக அவருடைய பாதரட்சைகளின் வாரை குனிந்து அவிழ்க்கிறதற்கும் நான் தகுதியுள்ளவன் அல்ல. நான் மனம் திரும்புதலுக்கென இந்த நதியின் தண்ணீரினால் உங்கள் சரீரங்களை முக்கி எடுக்கிறேன். அவரோ பரலோகத்தின் ஜீவ நதியின் தண்ணீரினால் உங்கள் இருதயங்களை சுத்தம் செய்வார். இன்னும் சொன்னால், நான் கொடுக்கும் ஸ்நானமே நீங்கள் அவரிடம் ஸ்நானம் பெற வேண்டும் என்பதற்காகவே என்றான். Meaning, you think of me as a great power of God, but someone is coming who is even more powerful than me, whose sandal I am not worthy to bend down and untie, as his slave or disciple. I am immersing you in the water of this river for repentance, but he will cleanse your hearts in the river of heaven which gives life. Moreover, the baptism that I give to you is for you to receive his baptism. வாக்கியங்கள் மார்க் 1:10-12 வரை வர்சஸ் மார்க் 1:10-12. கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்று அல்லது பூமிக்குரிய பெற்றோருக்கென அடிமையாக அல்லது கீழ்ப்படிந்து வாழ்ந்த வாழ்க்கைக்கென மரித்து தேவனின் ராஜ்யத்தின் ஊழியத்தை தொடங்கும்படி உயிர்த்தெழுந்தவுடன் பரலோக அறிவு திறக்கப்பட்டது அல்லது வானம் திறக்கப்பட்டது. அங்கிருந்து அன்பின் ராஜ்யத்தின் அபிஷேகம் அவர் மேல் இறங்கியது அல்லது தங்கியது. அதுவும் அல்லாமல், நீர் என் இருதயம் நேசிக்கும் பிள்ளை, உம்மில் நான் என் அன்பை காண்கிறேன், ஆகையால் உம்மில் நான் பிரியமாயிருக்கிறேன் என்று மேலான அறிவிலிருந்து ஒரு சப்தம் உண்டாயிற்று. உடனே ஆவியானவர் அந்த அன்பை சோதிக்கும்படி வனாந்திரத்திற்கு போகும்படி மெய்யான இஸ்ரேலான இவரை வழிநடத்தினார். As soon as Christ was baptized or was raised from the dead to begin the ministry of the kingdom of God, after having renounced a life of slavery or obedience to earthly parents, the heavenly knowledge was opened. And from there the anointing of the kingdom of love descended upon him. Moreover, a voice was heard from the highest knowledge, saying, "You are the Son in whom my heart loves. In you I see my love. Therefore I am well pleased." Immediately the Spirit led this true Israelite to go into the wilderness to test that love. வாக்கியம் மார்க் 1:13 verse மார்க் 1:13. அவர் மாம்சத்தின்படி மனுஷருக்கு பிழைப்புக்கு ஏதுவல்லாத இடத்தில் 40 நாள் மெய்யான இஸ்ரவேலாக இருந்து சாத்தானால் எல்லா விதத்திலும் பழுதற்ற ஆட்டுக்குட்டி என விளங்கும்படி அனுப்பப்பட்டு அங்கே பாவியாகிய மனுஷரை அல்லது விசுவாசம் இல்லாத மனுஷரை பட்சிக்கும் காட்டு மிருகங்களின் மத்தியில் பழுதற்றவராக இருந்தார். தேவதூதர்கள் அவருக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு செவி கொடுத்து இருந்தார்கள் அல்லது ஊழியம் செய்தார்கள். Meaning, since he is the true Israelite, he was sent by the Holy Spirit for 40 days in a place where there was no hope for flesh, and was tested by Satan in order to be proved as a lamb without blemish in every way. And there he was safe among the wild beasts that devours sinful men or unbelieving men, and the angels were obeying and listening to him. வாக்கியம் மார்க் 1:13 verse மார்க் 1:13. அவர் மாம்சத்தின்படி மனுஷருக்கு பிழைப்புக்கு ஏதுவல்லாத இடத்தில் 40 நாள் மெய்யான இஸ்ரவேலாக இருந்து சாத்தானால் எல்லா விதத்திலும் பழுதற்ற ஆட்டுக்குட்டி என விளங்கும்படி அனுப்பப்பட்டு அங்கே பாவியாகிய மனுஷரை அல்லது விசுவாசம் இல்லாத மனுஷரை பட்சிக்கும் காட்டு மிருகங்களின் மத்தியில் பழுதற்றவராக இருந்தார். தேவதூதர்கள் அவருக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு செவி கொடுத்து இருந்தார்கள் அல்லது ஊழியம் செய்தார்கள். Meaning, since he is the true Israelite, he was sent by the Holy Spirit for 40 days in a place where there was no hope for flesh, and was tested by Satan in order to be proved as a lamb without blemish in every way. And there he was safe among the wild beasts that devours sinful men or unbelieving men, and the angels were obeying and listening to him. வாக்கியங்கள் மார்க் 1:14-15 verses மார்க் 1:14-15. இயேசு யூதர்களால் நிந்திக்கப்படும் அல்லது அறிவில் அற்பமாக எண்ணப்படும் கலீலியோவிலே வந்து
தேவனுடைய ராஜ்யத்தை நோக்கி பார்க்கும் ஒளியை பிரசங்கித்து தானியேல் மற்றும் தீர்க்கதரிசிகள் சொன்னபடி பூமியின் ராஜாக்களை நோக்கி பார்க்கும் காலம் நிறைவேறிற்று, அல்லது பூமியின் சுதந்திரத்தை அவமாக எண்ணும் காலம் வந்தது என்று சொல்லி மனம் திரும்பி அல்லது பழையவைகளை ஒழித்துவிட்டு தேவன் உங்களிலும் நீங்கள் தேவனிலும் அன்பு கூறும் நற்செய்தியை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றார். Meaning, Jesus came into Galilee, the place that was despised by the Jews, or the people in it was counted as ignorance, and was preaching the light of the kingdom of God and saying, "The time is fulfilled, as spoken by Daniel and the other prophets, that the kingdoms of earth would be swept away, or the inheritance of the earth would be seen as nothing. Repent or put away all things and receive the gospel, in which that God loves you and you will love him back." வாக்கியங்கள் மார்க் 2:10-11 verses மார்க் 2:10-11. பொருள்: தேவனுக்கு விரோதமாக மனுஷன் பூமியிலிருந்து செய்யும் பாவங்களை மன்னிக்க பூமிக்கு மனுஷனாக வந்தாலும் அவர்களின் பாவங்களை மன்னிக்க அதிகாரமுள்ளவராய் மனுஷகுமாரன் இருக்கிறார், அல்லது மனுஷனாக வந்தாலும் அவர்களின் பாவங்களை மன்னிக்க அதிகாரமுள்ளவராய் இருக்கிறார், அல்லது அதிலிருந்து மனுஷனை ரட்சிக்க வந்தேன் என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிருவாதக்காரனை நோக்கி, நான் உன்னை மன்னிக்கிறேன், ஆகையால் நீ உன் பாவத்தின் விளைவில் இருந்து உன் படுக்கையை நான் மாற்றி போடுகிறேன் என்று சொல்கிறார். Jesus said that he came to earth as a man to forgive sins that are committed by man against God, and that he had authority to forgive sins or to save men. He said to the paralytic, "I forgive you, therefore it will change your birth from the consequences of the sin." வாக்கியங்கள் மார்க் 2:16-17 verses மார்க் 2:16 and 17. பொருள்: இயேசுவானவர் யூதர்களுக்கு விரோதமாக ராயனுக்கு கப்பம் வசூலிக்கும் ஆயக்காரரோடும் தங்களை பாவிகள் என்று நிச்சயித்து கிருபையை நாடினவர்களோடும் ஒரே உணவை உண்பதை அல்லது அவர்களோடு ஒரே பங்காக ஐக்கியப்படுவதை கண்ட ஆவிக்குரிய குருடரான வேதபாரகரும் பரிசேயரும் இயேசுவின் சீஷர்களை அவருக்கு விரோதமாக எழுப்பும்படி இப்படி அவர்களிடம் கேட்கிறார்கள். அதற்கு இயேசு, பாவிகளுக்காகவே நான் வந்தேன், நீதிமான்களுக்காக அல்ல. நீங்கள் உங்களை நீதிமான்கள் என்று மாயம் பண்ணுகிறீர்கள். இவர்களோ தங்களை பாவிகள் என்று சத்தியத்தின்படி நிச்சயித்து என்னை ஏற்றுக்கொண்டார்கள். ஆகவே நான் அவர்களின் இரட்சகராக அவர்களுக்கு ஜீவனுக்கு ஏதுவான மனம் திரும்புதலை கொடுக்க அவர்களோடு இருக்கிறேன் என்றார். Meaning, when the spiritually blind scribes and Pharisees saw Jesus eating the same food or having the fellowship with the tribute collectors who collected money for the Caesar, they asked this question to his disciples in order to raise up against him. So Jesus replied, "I did not come for the righteous ones, but for the sinners. You deceive yourselves and say I am righteous, but these, knowing themselves to be sinners, have accepted me in truth. Therefore I am with them as their Savior or Redeemer, to give them repentance leading to life." வாக்கியங்கள் மார்க் 2:18-20 வரை verses மார்க் 2:18-20. பொருள்: நீதிமானாகிய யோவானுடைய ஒளியை அடைந்தவர்களும் மாயக்காரராகிய பரிசேயர்களின் இருளில் பார்வை இழந்தவர்களும் இயேசுவினிடத்தில் வந்து, உம்முடைய சீஷர்கள் எதை அடைந்தாயிற்று என்று உபவாசிக்காமல் இருக்கிறார்கள் என்று கேட்கிறார்கள். அதற்கு இயேசு, அவர்கள் தங்கள் மணவாளனை அடைந்தாயிற்று என்று சொல்லி, அவர் எடுபட்டவுடன் அவர் ஆவியில் அவர்களோடு ஐக்கியப்பட தங்களை ஒடுக்குவார்கள் என்றார். உபவாசத்தின் இலக்கே நான் தானே என்கிறார். Meaning, those who had received the light of John the Just and those who had lost their sight in the darkness of the hypocrisy of Pharisees came to Jesus and asked, "What have your disciples attained that they do not fast?" Jesus replied, "They have received their bridegroom, but when he is taken away, they will oppress themselves to be united with him in spirit." And Jesus says, "I am the goal of fasting." வாக்கியங்கள் மார்க் 2:27-28 verses மார்க் 2:27 and 28. பொருள்: இயேசு மாயக்காரராகிய பரிசேயரை நோக்கி, தேவன் 7ஆம் நாளில் தாம் உண்டாக்கிய எல்லாவற்றின் மித்தம் பூரித்திருந்து தமது ஓய்வின் பரிசுத்தத்தை மனுஷன் அனுபவிக்கும்படி மனுஷனுக்கென்று அந்த நாளை உண்டாக்கினார்.
ஆகையால் அந்த நாளில் தங்கள் வயிற்றுக்கென வேலை செய்யாமல் அவரோடு ஐக்கியப்படும்படி அவரை போல் ஆவியில் ஓய்ந்திருக்க கட்டளையிட்டார். இப்படி இருக்க அந்த நாள் மனுஷனின் நன்மைக்கென உண்டாக்கப்பட்டது. ஆகையால் மெய்யான மனுஷனாகிய நான் அதற்கு கீழ்ப்பட்டவர் அல்ல என்கிறார், மாறாக அதற்கு ஆண்டவராக இருக்கிறேன் என்றார். Meaning, Jesus said to the hypocrites, God rested on the seventh day from all his works and made it a day for man to rest, that he might enjoy the rest of his holiness. Therefore, he commanded them to rest in spirit like him, not to work for their own bodies, but to be united with him. Therefore, that day was made for the goodness of man. So being a true human, I am not subjected to it, but rather it is subjected to me. வாக்கியம் மார்க் 3:11, verse Mark 3:11. அசுத்த ஆவிகளும் அவரின் ஆவியை கண்டபோது அவர் முன்பாக நிற்கக்கூடாமல் விழுந்து, நீர் தேவனுடைய சாயல் அல்லது தேவனுடைய சகலவற்றிற்கும் சுதந்திரவாளி, இன்னும் சொன்னால் ஜீவனுள்ள தேவனை நாங்கள் காண்கிறோம் என்று சத்தமிட்டன. When the unclean spirits saw his spirit, they could not stand it and fell down before him, shouting, "You are the image of God." In other words, we see the living God in you, or you are the heir of all that God has for himself. வாக்கியங்கள் மார்க் 3:28-29, verses Mark 3:28-29. பாவியாகிய உங்களுக்கு பரலோகத்தின் உண்மையின்படி நான் சொல்கிறேன், மனுஷர்கள் சரீரத்தில் செய்யும் எல்லா பாவங்களும், அவர்கள் ஆவியில் யாரையும் எதையும் தூஷிக்கும் எந்த தூஷணமும் அவர்களுக்கு நல்மனசாட்சி உண்டாகும்படி மன்னிக்கப்படும். ஒருவன் மனுஷரின் பாவத்திற்கென பரிந்து பேசும் ஆவியான அல்லது அவர்களின் இரட்சிப்புக்கு என்று கொடுக்கப்படும் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் தெரிந்தே தூஷணம் சொல்வானாகில், அவன் இம்மையில் பாவத்தை வெளிக்காட்டும் நியாயப்பிரமாண உலகத்திலும் மறுமையில் நியாயப்பிரமாணம் இல்லாத உலகத்திலும் அல்லது கைவேலை இல்லாத தேவாலயம் மட்டும் இருக்கும் உலகத்திலும் மன்னிப்படையாமல் நித்திய ஆக்கினைக்குள்ளாயிருப்பான், அல்லது நல்மனசாட்சியே தேவனுக்கு முன்பு என்றென்றைக்கும் அடைய மாட்டான் என்றார். I tell you sinners, according to the truth of heaven, all sins that men commit in the body and whatever blasphemy they utter in the spirit against anyone or anything will be forgiven them, in order to have a clear conscience before God. But if anyone knowingly blasphemes against the Holy Spirit, who intercedes for men's sins, or the one who is given for their redemption, it will not be forgiven in this world of law that reveals sin, and in the world to come where there will be no law or temple, but will be under eternal damnation, or will not have good conscience forever. வாக்கியங்கள் மார்க் 3:28-29, verses Mark 3:28-29. பாவியாகிய உங்களுக்கு பரலோகத்தின் உண்மையின்படி நான் சொல்கிறேன், மனுஷர்கள் சரீரத்தில் செய்யும் எல்லா பாவங்களுக்கும் அவர்கள் ஆவியில் யாவரையும் எதையும் தூஷிக்கும் எந்த தூஷணங்களும் அவர்களுக்கு நல்மனசாட்சி உண்டாகும்படி மன்னிக்கப்படும். ஆனால் ஒருவன் தேவனின் விரலான அல்லது மனுஷரின் பாவத்திற்கென பரிந்து பேசும் ஆவியான அல்லது அவர்களின் இரட்சிப்புக்கென்று கொடுக்கப்படும் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக தெரிந்தே தூஷணம் சொல்வானாகில், அவன் இம்மையில் பாவத்தை வெளிக்காட்டும் நியாயப்பிரமாண உலகத்திலும் மறுமையில் நியாயப்பிரமாணம் இல்லாத உலகத்திலும் அல்லது கைவேலை இல்லா தேவாலயம் மட்டும் இருக்கும் உலகத்திலும் மன்னிப்படையாமல் நித்திய ஆக்கினைக்குள்ளாயிருப்பான், அல்லது நல்மனசாட்சியை என்றென்றைக்கும் அடைய மாட்டான் என்றார். I tell you sinners, according to the truth of heaven, all sins that men commit in the body and whatever blasphemies they utter in the spirit against anyone or anything will be forgiven them, so that they may have a clear conscience. If anyone knowingly blasphemes against the finger of God or the Holy Spirit, who intercedes for men's sin, or the one who is given for their redemption, it will not be forgiven in this world of law that reveals sin, and in the world to come where there will be no law or temple, but will be under eternal damnation, or will not have good conscience forever. வாக்கியங்கள் மார்க் 3:31-35 வரை.
verses Mark 3:31-35. அப்பொழுது பிசாசின் ஆதிக்கத்தில் இருக்கும் மாயக்காரரின் ஊழியங்களை அவமாக்கும்படி கிறிஸ்து தமக்கு ஊழியர்களை ஏற்படுத்தி தேவனுடைய ராஜ்யத்தின் ஊழியத்தை விருத்தியடைய செய்திருப்பதை அறிந்த தன் தாயின் பிள்ளைகளும் தாயாரும் அவருக்கு அந்நியமாக இருந்து அவருக்கு புத்தி சரியில்லை என்று அவர் இருந்த வீட்டின் வெளியே நின்று அவரை மாம்சத்தின்படி அவர்களின் உறவுக்குள் அழைக்கும்படி அவரிடத்தில் ஆள் அனுப்பினார்கள். அவரை சுற்றிலும் உட்கார்ந்திருந்த ஜனங்கள் அவரை நோக்கி, இதோ உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் உம்மை தங்களுக்கு வேண்டும் என்று தேடுகிறார்கள் என்றார்கள். அவர்களுக்கு அவர் பிரத்யுத்தரமாக, என்னை யார் பெற்றெடுக்க முடியும், என்னோடு யார் பிறக்க முடியும் என்று சொல்லி தம்மை சூழ உட்கார்ந்திருக்கிற சீஷர்களை பார்த்து, இதோ என் ஆவியில் என்னை தங்களுக்குள் பெற்ற தாயும் என்னுடைய ஆவியில் பிறந்த சகோதரர்களும் இவர்களே. மாம்சத்தின்படி அல்லாமல் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் அல்லது விசுவாசத்தால் என்னை அடைந்தவன் எவனோ அவனே எனக்கு உறவாக இருக்கிறான் என்றார். Then his mother and her sons, knowing that Christ has appointed servants to himself to destroy the works of the devil and to establish the ministry of the kingdom of God, stood outside the house where he was, thinking that he was out of his mind, sent to him to call him to be their kinsman, according to the flesh. And the people who were sitting around him said to him, Behold, your mother and your brothers are looking for you. And he answered them, Who has begotten me? Who can be born of my father? And he turned to the disciples who were sitting around him and said, Behold, my mother who has begotten me in the Spirit, and my brothers who have been begotten by my Father. Whoever does the will of God, or whoever has received me by faith, he is my kinsman. வாக்கியங்கள் மார்க் 4:22-23, verses Mark 4:22-23. மனுஷரின் இருதயத்தில் அந்தரங்கமாக இருப்பவைகளை என்னுடைய வசனம் வெளிப்படுத்தி என்னோடு ஐக்கியமுள்ளவர்களுக்கு உலகம் உண்டானது முதல் வைத்திருந்த வெளிக்கு வராத தேவனுடைய ராஜ்யத்தின் மறைப்பொருள்களை உவமைகளாக கொடுப்பேன். என்னிடம் காது கொடுத்து கேட்கிறதற்கு ஒருவன் இருப்பானானால் அவன் விருத சேதனம் உள்ள காதுள்ளவனாய் என்னிடத்தில் கேட்க கடவன் என்றார். My word reveals the secret of men's heart, and I disclose the mystery of the kingdom of God through parables, which has not been revealed since the foundation of the world. If anyone would listen to me, let him listen to me with a circumcised ear. வாக்கியம் மார்க் 4:25, verse Mark 4:25. கேட்கிறதற்கு விருத சேதனமுள்ள காதுள்ளவன் எவனோ அவனுக்கு தேவ ஞானம் கொடுக்கப்படும். விருத சேதனமுள்ள காதுகள் இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ளதும் அதே தேவ ஞானத்தால் அவமாக்கப்படும் அல்லது எடுக்கப்படும். Whoever has a circumcised ear to hear from Christ will be given the wisdom of God's kingdom. Whoever has uncircumcised ears or hardened ears will be taken away by the same wisdom of God of what they have, and will be made nothing. வாக்கியம் மார்க் 6:4, verse Mark 6:4. இயேசு அவர்களை நோக்கி, ஆவிக்குரிய கண் திறக்கப்பட்ட ஒருவன் தன் சரீரம் மலர்ந்த ஊரிலும் தன் இரத்தம் உறவுபடுத்தும் சொந்தங்களிலும் தன் எலும்பாக இருக்கும் அல்லது தனது இம்மூன்றாக இருக்கும் தன் வீட்டாரிடத்திலேமே இன்றி வேறெங்கும் வெளிப்புறத்தின்படி நிதானிக்கப்படான் அல்லது ஆவிக்குரிய அவமானத்தை அடையான் என்றார். Jesus said to them, A person of enlightened eyes would be judged outwardly or insulted except in his own hometown where he was physically grown, and among his relatives that are according to his blood, and the household whom are his bones, and all that are said. வாக்கியம் மார்க் 6:20, verse Mark 6:20. யோவான் தேவ நீதியும் கர்த்தரின் பரிசுத்தவான் என்று ஏரோது அறிந்து அவனோடு கர்த்தர் இருப்பதால் அவனுக்கு பயந்து அவனை சதிகாரரிடமிருந்து பாதுகாத்து அவனோடு இருக்கும் கர்த்தரின் யோசனையின்படி அநேக காரியங்களை அவன் ராஜ்யத்தில் செய்து
விருப்பத்தோடு அவன் ஒளியில் நடந்து வந்தான். Herod, knowing that John was righteous and holy, feared him because the Lord was with him and protected him from the conspirators. And he did many things in his kingdom according to the counsel of the Lord who was with John. And he walked willingly in the light of John. வாக்கியங்கள் மார்க் 7:6-7 verses Mark 7:6 and 7. இந்த மதவாத ஜனங்கள் தங்கள் வாய்களின் வார்த்தைகளினால் அல்லது வாய்க்குள்ளே செல்லும் போஜனங்களினால் என்னோடு இருப்பது போல் காண்பித்து தங்கள் உதடுகளின் பொய்களினால் என்னை வீணாய் கனம் பண்ணுகிறார்கள். ஆனால் என்னோடு இருக்க வேண்டிய அவர்கள் இருதயமோ மாயையினால் நிறைந்து சத்தியத்திற்கு தூரமாய் விலகி இருக்கிறது. ஆகவே மனுஷருடைய சுய இஷ்டமான கற்பனைகளை கர்த்தருடைய உபதேசங்கள் என்று பொய்யாக போதித்த மாயக்காரரின் ஆராதனை வீணானது என்று கர்த்தர் சொல்கிறார். These religious people, by the words of their mouths, or the food that goes into their mouths, show themselves to be with me, and honor me in vain with the praise of their lying lips. But their hearts, which should be with me, are full of vanity, are full of hypocrisy, and far from the truth. And therefore the worship of the hypocrites, who falsely teaches the commandments of men as the teachings of the Lord, is in vain, he says. வாக்கியங்கள் மார்க் 7:18-23 வரை verses Mark 7:18-23. உணர்வுள்ளவன் தன் சரீரத்தின் திடத்திற்கென மட்டுமே உண்ணுகிறான் என்றும், ஆகையால் எந்த போஜனமும் அவனை தீட்டுப்படுத்த மாட்டாது அல்லது அவன் இருதயத்தை அது தீட்டுப்படுத்த மாட்டாது. மாறாக கடினமுள்ளவனின் இருதயத்திலிருந்து புறப்படுகிறதே அவனை தீட்டுப்படுத்தும். எப்படியெனில் அவனுடைய கடினமுள்ள இருதயத்திலிருந்து புறப்பட்டு வருகிற சகல பொல்லாங்குமே அவனின் மனசாட்சியை தீட்டுப்படுத்தும் என்றார். He said that the conscious person eats only for the strength of his body, and therefore no food can defile him or defile his heart, but rather what comes out of the heart of the hardened person is what defiles him. For all the evil that comes out of his hardened heart defiles his conscience. வாக்கியங்கள் மார்க் 8:32-33 verses Mark 8:32-33. தம்மை யார் என்று பிதாவால் உணர்த்தப்பட்ட பேதுரு அறிவினால் இருமாப்படைந்திருந்து சாத்தானின் பாத்திரமாக மாறியவுடன் இயேசு தம்முடைய சீஷர்களை அறியும்படி அவனை நோக்கி, எனக்கு பின்னாக போ சாத்தானே, அல்லது என் வழியில் நிற்காதே சாத்தானே என்று சொல்லி, நீ தேவனுக்கு மகிமை உண்டாகும் அவரின் சித்தத்தை சிந்தியாமல் மாம்சத்திற்கு ஏற்ற அல்லது மரணத்திற்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்று சொல்லி அவனை கடிந்து கொண்டார். Having taken the attention of his disciples, Jesus said to Peter, who knows his deity, but was governed by Satan through pride of knowledge, he said to him, Get behind me, Satan, or get out of my way, Satan, and rebuked the Satanism in him, saying, You are not thinking of the will of God, which brings glory to God, but of the things of the flesh, which is death. வாக்கியங்கள் மார்க் 8:34-35 verses Mark 8:34-35. இயேசு தம்முடைய உபதேசங்கள் ஆவிக்குரிய நன்மைக்கு மட்டுமே என்று அறியும்படி ஜனங்களையும் தம்முடைய சீஷர்களையும் தம்மிடத்தில் அழைத்து, ஒருவனை நான் மேய்க்க வேண்டும் என்று விரும்பினால் அவன் தன்னுடைய சித்தத்தை வெறுத்து தன் பாடுகளை அல்லது தன் மரணத்தை சுமந்து கொண்டு என்னை ஆவியில் பின்பற்ற கடவன். தன்னுடைய வாழ்க்கையை வாழ விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் தன் சுய விருப்பத்தை அல்லது சுய ஜீவியத்தை இழந்து போகிறவன் என்னை தன் ஜீவனாக அல்லது தேவ சித்தமாக அறிவதால் அவன் என்றென்றைக்கும் அந்த ஆவியாகவே இருந்து மரணத்தை காண மாட்டான். Jesus called the people and his disciples to him so that they would know that his teachings were only for spiritual goodness. If anyone wants me to shepherd him, let him deny his own will, take up his sufferings or his death,
and follow me in spirit. He who wants to live his life will lose it, and he who loses his own will or his own life for my sake and the gospel's sake will know me as his life or the will of God, and he will remain a spirit forever and will see no death. வாக்கியங்கள் மார்க் 8:36 முதல் 38 வரை. வெர்சஸ் மார்க் 8:36-38. மனுஷன் நியாயப்பிரமாண உலகம் முழுவதையும் அவன் தன்னுடைய வசப்படுத்தினாலும் அந்த உலகத்தை மெய்யாய் சுதந்தரிக்கும் அவனுடைய ஜீவனை இழப்பானால் அவனுக்கு லாபம் என்ன? இன்னும் சொன்னால், அவன் தேவனுக்கு முன்பு பிழைக்காவிட்டால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் உலகத்தையே கொடுத்தாலும் அதை ஈடு செய்ய முடியாது. ஆதலால் உலகத்தோடு ஐக்கியமும் அல்லது விபச்சாரமும் தன் சரீரத்தில் பாவமும் செய்கிற இந்த சந்ததியில் அல்லது என்னை காண பாக்கியமுள்ள இந்த சந்ததியில் என் நீதியை குறித்தும் என் ஜீவனை குறித்தும் எவன் இழிவாக எண்ணுவானோ அவனை குறித்து மனுஷகுமாரனும் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராய் பரலோகத்தின் பரிசுத்த தூதர்களோடும் கூட கர்த்தராக மேகங்களின் மேல் நீதியை சரிக்கட்ட வரும்போது அல்லது துன்மார்க்கரின் ஜீவனை எடுக்க வரும்போது அவனை குறித்து அல்லது அவனின் நீதியை குறித்து வெட்கப்படுவார் அல்லது அதை கந்தையாக எண்ணுவார் என்றார். What does it profit a man if he gains the whole world of law and loses his own soul that makes him inherit it? In other words, what does it profit him if he does not live before God? He wouldn't save his life even he gives the whole world as substitute. Therefore, whoever despises my righteousness and my life in this generation by uniting with the world that is committing adultery with it and sins with his flesh, for being a generation that has the privilege of seeing my glory, of him the Son of Man will also be ashamed, or will see his righteousness as a rag when he comes in his fatherly glory with the holy angels to judge the world of law on the clouds of heaven, or to take the life of the wicked ones. வாக்கியம் மார்க் 9:1. வெர்ஸ் மார்க் 9:1. இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, இங்கே என்னோடு நிற்கிறவர்களில் சிலர் தேவனுடைய ராஜ்யம் பரிசுத்த தூதர்களோடு நியாயம் தீர்க்கும் பலத்தோட நியாயப்பிரமாண உலகத்தின் மேல் வருவதை ஆவியில் காணும் முன்னர் மற்ற எல்லோரும் மரிப்பார்கள், ஆனால் அவர்கள் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அல்லது அங்கு நிற்கிற சில சீஷர்களின் காலத்திலேயே இயேசு கர்த்தராக மேகங்களின் மேல் அந்த உலகத்தை நியாயம் தீர்க்க வந்தார் என்று சொல்கிறது. Jesus said to his disciples, "Truly I say to you, there are some standing here with me who will not taste death until they see in their spirit that the kingdom of God coming with the holy angels and power to judge the world of law." Or it says that Jesus came as a Lord on the clouds to judge the world in the time of some of the disciples who were standing there, and rest of them died by that time. வாக்கியங்கள் மார்க் 9:35 முதல் 37 வரை. வெர்சஸ் மார்க் 9:35-37. எவனாயிலும் தேவனுடைய ராஜ்யத்தில் ஆவியில் முதல்வனாயிருக்க விரும்பினால் அவன் உலகத்தில் மாம்சத்தின்படி எல்லோருக்கும் கடையவனாகவும் எல்லோருக்கும் என்னை போல் ஊழியக்காரனுமாய் இருக்க கடவன் அல்லது அடிமையாக இருக்க கடவன் என்று சொல்லி, இருதயத்தில் சிறு பிள்ளையாய் தாழ்ந்து இருக்கிற ஒருவனை என் நாமத்தினால் தனக்கு நன்மை என ஏற்றுக்கொள்கிறவன் என்னைத்தானே ஏற்றுக்கொள்கிறான். என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அல்ல, என் சாயலான பிதாவை ஏற்றுக்கொள்கிறான் என்றார். If anyone desires to be first in the kingdom of God, he must be physically last of all in the world, and the servant of all, or be a slave of all, as I am. Whoever receives the one who is humble as a little child in my name receives me, and whoever receives me not just receives me, but the Father who is in my image. வாக்கியங்கள் மார்க் 9:38 முதல் 40 வரை. வெர்சஸ் மார்க் 9:38-40. எங்கள் போதகரே, நம்மை சரீரத்தில் பின்பற்றாத ஒருவன் உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துகிறதை கண்டோம். அவன் சரீரத்தில் உமது சபையாக நம்மை பின்பற்றாதவனானதால் அவனை தடுத்தோம் என்றான். அதற்கு இயேசு, அவனுடைய ஊழியத்தை நீங்கள் தடுக்க வேண்டாம். என் நாமத்தை ஆவியில் அறிந்து அற்புத ஊழியம் செய்கிறவன் என்னை ஆவியில் பின்பற்றுகிறான். ஆகவே அவன் எளிதாக என்னை குறித்து மனுஷரிடம் தீங்கு சொல்ல மாட்டான்.
நமக்கு ஆவியில் விரோதமாயிராதவன் நமது ஊழியத்தில் இருக்கிறான் என்றார். Teacher, we saw someone casting out demons in your name, and he does not follow us in the flesh, and we forbade him, because he does not follow us as the church. Jesus answered, Do not forbid him, for whoever knows my name in the spirit and do miracles in my name, he follows me in spirit. Therefore he will not easily speak evil of me to men. He who is not against us in spirit is in our service. வாக்கியம் மார்க் 9:42. Verse Mark 9:42. என்னை ஆவியில் விசுவாசித்து மாம்சத்தின்படி தாழ்ந்திருக்கிற என்னுடைய ஒருவனை பாவம் செய்ய வைக்கும் தீங்கினை செய்கிறவன் எவனோ அவனை அவனுடைய தலையை சுமக்கும் அவன் கழுத்தில் ஏந்திரம் அரைக்கும் பெரிய கல்லினை கட்டி ஆழமான சமுத்திரத்தில் அவனை தள்ளி போடுகிறது கூட அவன் என்னுடையவனை இடறி பாவம் செய்ய விட்டதின் விளைவை காட்டிலும் அவனுக்கு நம்பிக்கை கொடுக்கும் காரியமாக இருக்கும் என்றார். Whoever causes one of my humble ones to sin, it will be better or hopeful for him to have a millstone hung around his neck and to be thrown into the depths of the sea, than to experience the consequences of my own to be tempted to sin. வாக்கியங்கள் மார்க் 9:49-50. Verses Mark 9:49-50. தனக்கு பதிலாக தேவனுக்கென்று கொடுக்கப்படும் எந்த பலியும் உப்பினால் உப்பாக்கப்படும். இப்படியே எந்த மனுஷனும் பரீட்சை மூலம் திவ்ய சுபாவத்தில் வெற்றி சிறக்கப்படுவான். இன்னொன்றை சாரமாக்கும் உப்பு நல்லதுதான். அப்படி மற்றொன்றை சாரமாக்கும் உப்பு சாரமற்று போனால் அந்த உப்பை எதை கொண்டு சாரம் உண்டாக்குவீர்கள்? ஆகவே பிறனை பக்தி வைராக்கியம் அடை செய்யும் நீங்கள் உங்களுக்குள்ளே பக்தி வைராக்கியம் உடையவர்களாய் இருங்கள். அந்த பக்தி வைராக்கியம் என்ற பெயரில் ஒருவருக்கொருவர் பயக்காதீர்கள், மாறாக சமாதானமாய் இருங்கள் என்றார். Every sacrifice offered to God in exchange of somebody must be seasoned with salt, and so every man will be approved by the test of his godly character. Salt is good, but if the salt has lost its saltiness, how will you season it? Therefore, you who makes others zealous for godliness, be zealous in you for it. And do not hate one another in the name of zeal, but be at peace with one another. வாக்கியங்கள் மார்க் 10:6-9 வரை. Verses Mark 10:6-9. முதல் மனுஷரை சிருஷ்டித்த தேவன் அவர்களை ஒரே பாலகராக உண்டாக்காமல் பரிசுத்த சந்ததி உண்டாகும்படி அவர்களை ஆணும் பெண்ணுமாக இரு பாலகராக உண்டாக்கினார். இதன் நிமித்தம் புருஷனானவன் தன் மாம்சமான தகப்பனின் தாயையும் அவர்களோடு தன் மாம்சத்தின் ஒருமையை பற்றி இருப்பதை விட்டுவிட்டு தேவன் தன்னிடமிருந்தும் தனக்காகவும் உண்டாக்கிய மனைவியோட ஒருமையில் இசைந்திருப்பான். அவர்கள் இருவரும் அந்நியமாக இராமல் ஒரே மாம்சமாக அறிவார்கள். இவ்விதமாய் அவர்கள் அந்நியமாக இருவராயிராமல் ஒருவரில் மற்றொருவரை அறிந்து ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். ஆகையால் தேவன் ஒரே மாம்சமாக இணைத்ததை இருதயத்தில் உணர்வுள்ள மனுஷன் பிரிக்காதிருப்பான் என்றார். God, who created the first humans, did not make them one gender, but made them two genders, male and female, so that there would be a holy posterity. For this reason, man will leave his father and mother who were his flesh and be united to his wife, whom God created from him and for him. And the two will be no longer be strangers, but will know intimately each other as one flesh. Therefore, no man of tender heart would separate what God has joined together as one flesh. மார்க் 10:14-16 வரை. Verses Mark 10:14-16. சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடங்கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள். தேவனுடைய ராஜ்யம் அல்லது தேவனுடைய இருதயம் அப்படிப்பட்டவர்களுடையது. எவனாயிலும் சிறு பிள்ளையைப் போல் வாக்குவாதம் இல்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தை அல்லது கிறிஸ்துவின் வசனத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் தேவனுடைய உள்ளத்தில் பிரவேசிப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்லி அந்த இருதயங்களை அணைத்து கொண்டு அவைகளை தமது நீதியின் கரத்தால் ஆசீர்வதித்தார். Let the little children come to me, and do not hinder them,
For the kingdom of God or the heart of God belongs to such as these humble ones. Therefore I tell you, whoever does not receive the kingdom of God or the word of Christ like a little child without any argument will not enter the kingdom of God. Then he took those hearts in his arms and blessed them with the hand of his righteousness. வாக்கியம் மார்க் 10:25. Verse Mark 10:25. ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைப்பவன் தேவனுடைய ஆவிக்குரிய ராஜ்யத்தில் அவனுடைய ஐஸ்வர்யத்தின் மயக்கத்திலிருந்து விழித்து தன் இருதயத்தில் அதில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் இந்த பகுதியின் பெரிய மிருகமான ஒட்டகமானது சிறிய ஊசியின் காதிலே நுழைவது எளிதாக இருக்கும், அல்லது மனுஷரால் இது முடியாது என்றார். இந்த ஊசியின் காதை கிறிஸ்துவானவர் எருசலேமின் நடைபாதை வாசல் என்றோ அல்லது கயிறு ஊசியின் காதில் நுழைவது கடினம் என்று கூறாமல் பெர்சியர்கள் பொதுவாக யானையை பயன்படுத்தி இந்த பழமொழியை சொல்வார்கள். ஆகவே கிறிஸ்துவும் அந்த பகுதியின் பெரிய மிருகமான ஒட்டகத்தை பயன்படுத்தி இப்படி சொல்கிறார். இதே சொல்லினை மத்தேயு 23:24 சொல்லி இருக்கிற கமிலோஸ் என்ற கிரேக்க வார்த்தையும் ஒன்றே. ஆகவே மனுஷரால் இது கூடாது, தேவனால் மட்டுமே மறுபடியும் பிறக்க செய்து அதில் பிரவேசிக்க செய்ய முடியும், அல்லது ஒருவனை பரத்திலிருந்து பிறக்க செய்ய முடியும் என்றே சொல்கிறது. Rather than the one who trusts in wealth, waking up from the slumber of his wealth and entering the spiritual kingdom of God in his heart, it is easier for a camel, the largest animal in that region, to enter the eye of a needle, or for men to do this, he said. Instead of saying that the ear of the needle is the footwalker's gate of Jerusalem, or that a rope is difficult to enter the eye of a needle, the Persians would use elephant for this saying instead of camel. So Christ is using a camel here, which is the largest animal in that region. The same word is used in Matthew 23:24 in the Greek word kamilos, which is the same. Therefore, men cannot do this. Only God can make us born again and make us enter it, or can make us born from heaven or above. வாக்கியங்கள் மார்க் 10:29-30. Verses Mark 10:29-30. இயேசு பிரத்யுத்தரமாக என் நிமித்தமாகவும் இயேசுவை கிறிஸ்து என்று அறிந்ததன் மித்தமாவது சுவிசேஷத்தின் மித்தமாகவும் அல்லது தேவனை அறிவின் மித்தமாகவும் தன் மாம்சம் தங்கிய வீட்டையாவது தன் இரத்தம் உறவுபடுத்தும் சகோதரனையாவது சகோதரியாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியாவது பிள்ளையாவது இவைகள் சுதந்திரிக்கும் நிலங்களையாவது ஆவியின் மேன்மைக்கென விட்டவன் எவனும் இப்பொழுது இம்மையிலே அல்லது நியாயப்பிரமாண உலகத்திலே யூதர்களால் வரும் துன்பங்களோடு கூட 100 அத்தனையாக தான் தங்க அநேகரின் வீடுகளையும் ஆவிக்குரிய சகோதரரையும் சகோதரிகளையும் தாய்களையும் பிள்ளைகளையும் அவர்களுடைய நிலங்களையும் தேவாலயம் இடிக்கப்பட்டு நியாயப்பிரமாணம் தேவ ஜனங்களுக்கு இல்லாத மறுமையிலே அவனுடைய ஜீவனாகிய நான் வெளிப்படும் போது அவன் நித்திய ஜீவனையும் அடைவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். Jesus answered and said unto them, Verily I say unto you, there is no man that has left his house that he resides, or the ones his blood relates, brothers or sisters or father or mother or wife or children, or his inheritance, because of knowing that Jesus is the Christ, or the knowledge of God. But he shall receive 100-fold now in this age of law, to reside as his own houses, and spiritual brothers and sisters and mothers and children and their lands, with persecutions of the Jews, or in the age to come where there will be no life, because there will be no temple. I will be his life and real temple. வாக்கியம் மார்க் 10:31. Verse Mark 10:31. தேவனுடைய அழைப்பின்படி அல்லது காலத்தின்படி தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசித்த முந்தினோராக இருப்பவர்கள் தேவனுடைய ஐஸ்வர்யங்களில் அவர்களுக்கு பின் வந்தோருக்கு இவர்கள் பிந்தினோராக இருப்பார்கள். ஏனென்றால் அந்த ராஜ்யத்தில் பிந்தி பிரவேசித்தவர்கள் முந்தினோரின் ஆவிக்குரிய ஐஸ்வர்யங்களை இவர்கள் அவர்களிடமிருந்து சுதந்திரிப்பதால் அந்த ராஜ்யத்திற்கு பிந்தினோர்களான இவர்கள் முந்தின அவர்களுக்கு ராஜ்யத்தின் ஐஸ்வர்யத்தில் முந்தினோராயும் இருப்பார்கள் என்றார். உதாரணமாக ராஜாவாகிய சாலமோன் தனக்கு முன் இருந்த ராஜாவாகிய தாவீதின் ஐஸ்வர்யங்களையும் ராஜ்யத்தின் வல்லமைகளையும் ராஜ்யத்தில் அமர்ந்தவுடன் சுதந்திரித்தது போல இதுவும் இருக்கிறது.
He said that many who enter the kingdom of God first in terms of time or calling of God will be last to those who came after them to the riches of God. Having entered the kingdom later, they would effortlessly inherit the spiritual riches of the first who strive to acquire them. So the ones that enter the kingdom will be the first to the ones that were already in that knowledge. For instance, King Solomon inherited the riches and power of David once he was crowned. வாக்கியங்கள் மார்க் 10:33-34 verses Mark 10:33 and 34. இதோ தேவனுடைய நகரம் என்று அழைக்கப்படுகிற எருசலேமுக்கு போகிறோம். அங்கே தேவனுடைய சாயலான மனுஷகுமாரன் தேவனுக்கு ஊழியம் செய்யும் பிரதான ஆசாரியரிடத்திலும் அவருடைய வேதத்தின் ஜீவனான என்னை ஆராய்ந்ததாக சொல்லும் வேதபாரகரிடத்திலும் ஒப்பு கொடுக்கப்படுவார். அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளாமல் மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து தேவனை அறியாத புறதேசாரிடத்தில் ஒப்பு கொடுப்பார்கள். அவர்கள் அவரை தங்களின் இழிவாக எண்ணி அவரை பரியாசம் பண்ணி அவரை வாரியினால் அடித்து அவர் மேல் துப்பி அவரை கொலை செய்ய முடியும் என்று எண்ணுவார்கள். ஆயினும் 3ஆம் நாளிலே அவர் தமது ஆவியின் பலத்திலே உயிரோடு எழுந்திருப்பார் என்றார். Behold, we go up to Jerusalem, which is called the city of God, and the Son of God's image will be delivered up to the chief priest who serves God, and to the scribes who say that we know the life of God's law. And they would condemn him to death and deliver him up to the Gentiles who do not know God. And the Gentiles would treat him badly than their wicked ones by mocking him, scourging him, and spitting upon him. And eventually they would think they could murder him. But on the third day he will rise again by the power of his Spirit. வாக்கியங்கள் மார்க் 11:11-17 வரை verses Mark 11:11-17. இயேசு தேவனுடைய நகரமான எருசலேமுக்கு வந்து அவருடைய வீடான தேவாலயத்தில் பிரவேசித்து அதில் மனுஷர் நடத்தும் சகலவித அசட்டைகள் எல்லாவற்றையும் சுற்றி பார்த்து மாயையினால் நிறைந்து தேவனுக்கு கனி கொடாதிருக்கும் சகலவற்றையும் சுற்றி பார்த்து அந்த அத்தி மரத்தை வேரோடு பயனற்றது என்று விளங்க பண்ணி அல்லது தேவாலயத்தில் அவர்கள் நடக்கை தேவனுக்கு பொல்லாங்கானது என்று விளங்கும்படி தமது பிதாவின் வீட்டை மனுஷருக்கு பயனுள்ளதாக்கும்படி அதை சுத்திகரித்தார். Jesus came to Jerusalem, the city of God, and enters God's house, which is the temple, and saw all the merchants and meaninglessness that were in it, and all that was full of vanity and unfruitful to God. So he figuratively withered the fig tree and made it to nothing, for he knew that the barrenness of the temple was evil before God. Therefore he purified it, so that he might make the house of his father a house of prayer to all. வாக்கியம் மார்க் 11:23 verse Mark 11:23. தேவனிடத்தில் விசுவாசமாக இருக்கிற எவனாயிலும் தன்னை மாம்சத்தின்படி தாழ்மைப்படுத்துகிற தன் நம்பாத இருமனமுள்ள சுத்தமில்லாத இருதயத்தில் தான் ஆவியில் சொன்னதை குறித்து மாம்சத்திற்கு இடங்கொடாமல் விசுவாசித்தால் அவன் ஆவிக்குரிய விசுவாசத்தில் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். For truly I say to you, if any man will say in his spirit to this immovable mountain which humbles him according to the flesh, be removed from the earth and be cast into the sea and out of my sight, and it will be as he said to it. Truly I say to you, whoever believes in his unbelieving, doubtful, double-minded and impure heart and does not doubt what he said in the spirit, it will be done for him as he said in the faith of spirit. வாக்கியம் மார்க் 11:24 verse Mark 11:24. ஆதலால் நீங்கள் தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபம் பண்ணும்போது எவைகளை அவரின் சித்தத்தின்படி அவரிடத்தில் கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று உங்கள் ஜெபத்தை சந்தேகப்படாமல் விசுவாசியுங்கள். அப்பொழுது அவைகள் உங்களுக்கு தேவனிடத்திலிருந்து அந்த விசுவாசத்தினால் உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். Therefore I say to you, whatever you ask according to the will of God in prayer by faith without doubting it in your heart, you will receive it because you have believed in your prayer. வாக்கியங்கள் மார்க் 11:25-26 verses Mark 11:25-26. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் தேவாலயத்தில் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை அல்லது வெறுப்பு அல்லது கசப்பு உண்டாயிருக்குமானால்
பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா நீங்கள் அவருக்கு விரோதமாய் செய்த தப்பிதங்களை அவர் உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை முதலாவதாக நீங்கள் அவனுக்கு மன்னியுங்கள். நீங்கள் அவனுக்கு மன்னியாதிருப்பீர்களானால் நீங்கள் மற்றவரை அளக்கிற அளவின்படியே உங்களை அளக்கும் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் ஆவிகளின் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை அவர் மன்னியாதிருப்பார் என்றார். When you stand in the temple praying in faith, if you have any grudge or bitterness against anyone, forgive him first, so that your Father in heaven may also forgive you your trespasses. But if you do not forgive, neither will your Father in heaven, who judges you according to your judgment, will not forgive your trespasses which you have done against him. வாக்கியங்கள் மார்க் 12:10-11 verses Mark 12:10-11. மனுஷர் தங்களுக்குள் தேவன் வாசம் செய்யும் ஆலயம் அமைக்கும் எண்ணத்தில் தேவ நீதியை அடைய அல்லது ஆவிக்குரிய வளர்ச்சியை அடைய தங்களுக்கு வேண்டாம் என்று தள்ளின கிறிஸ்துவே அந்த ஞான பாலும் தேவ நீதியுமாக அவர்களுக்கு இடரலாக இருக்கிறார். இன்னும் சொன்னால் அந்த ஆலயமாக இருக்கிறார். அது பரலோகத்திலிருந்து ஆயிற்று. அது பூமியில் உள்ள மனுஷரின் அறிவுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. Christ is the pure milk of wisdom and the righteousness of God that carnally minded men rejects and stumbles because they do not want to receive him in order to attain God's righteousness or to grow spiritually to build the temple of God within them. And it comes from the heaven. It is marvelous to the human understanding. வாக்கியங்கள் மார்க் 12:14-17 வரை verses Mark 12:14-17. தேவனிடத்திலிருந்து பலனை பெறும்படி தேவனுக்கு மட்டுமே வரியை செலுத்தும் தேவனுடைய ஜனங்கள் தங்களை தேவன் என்று சொல்லும் பூமியின் ராஜாக்களுக்கு கப்பம் கொடுக்கிறது நியாயப்பிரமாணமா அல்லது தேவ நீதியோ அல்லவோ நாம் கொடுக்கலாமோ கொடுக்க கூடாதோ என்று கேட்டார்கள். அவர்கள் அதை அவருக்கு கண்ணி என்று நினைத்து தன்னிடம் கேட்கும் மாயத்தை இயேசு அறிந்து, நீங்கள் என்னை என்ன செய்ய முடியும் என்று நினைத்து சோதிக்கிறீர்கள் என்று சொல்லி, நான் உங்கள் முன் பார்க்கும்படி ஒரு பூமியின் பணத்தை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். அவர்கள் அதை கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அவர், இந்த சொரூபமும் மேலெழுத்தும் இந்த பணத்தை யாருடையது என்று சொல்கிறது என்று கேட்டார். ராயனுடையது என்றார்கள். அதற்கு இயேசு, இந்த பணத்தை தேவன் ராயனுக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே ராயனுடைய பணத்தை ராயனுக்கும் தேவனுடைய ஆவிக்குரிய காரியங்களை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்றார். அவர்கள் அவரை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். It is lawful or right for the people of God who pay tribute to God alone to pay tribute to the kings of the earth who call themselves God. Shall we pay tribute or not? They asked him, thinking that it was a snare to him. And Jesus knew their deceit and said, what could you do to me by testing me? Bring me a piece of silver that I may see before you. And they brought it. Then he asked, whose image and inscription does this coin say about the ownership of it? They said, Caesar's. Jesus answered, God has given the money to Caesar. Therefore pay Caesar's money to Caesar, and the spiritual things that are God's to God. And they were amazed at him. வாக்கியங்கள் மார்க் 13:29-30 verses Mark 13:29-30. கிறிஸ்து சொன்ன சகல கடைசி கால அடையாளங்கள் எல்லாவற்றும் சம்பவிக்கிறதை அவருடைய சீஷர் காணும்போது, இதோ நியாயாதிபதி வாசல் அருகே சமீபமாய் வந்திருக்கிறார் என்று அறியுங்கள் என்று சொல்கிறார். அந்தபடியே இவைகள் யாக்கோபின் நிருபத்தை 12 கோத்திரத்திற்கும் எழுதி கொண்டிருக்கும் போது சம்பவித்து கொண்டிருப்பதாக யாக்கோபு 5:9 சொல்கிறது. மேலும் கிறிஸ்து சொல்லுகையில், இவைகளெல்லாம் சம்பவிக்கும் முன்னே அவரை காண பாக்கியமுள்ள இந்த சந்ததி ஒளிந்து போகாதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்று அவர்கள் காலங்களில் நிறைவேற்றினார். When the disciples of Christ would see all the signs of end times happening, they should know that the judge is near, even at the doors. Therefore James 5:9 says that these things were happening when he was writing the epistle to the 12 tribes. And as he went on and said, truly I say to you, this generation that is blessed to see me will by no means pass away. Therefore Christ fulfilled everything in their time. வாக்கியம் மார்க் 12:36 verse Mark 12:36. பிதாவாகிய தேவன் தமது குமாரனின் சத்துருக்களை அல்லது அவரின் சரீரமான சபையின் சத்துருக்களை
அவருக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் அல்லது அவருக்கு கீழ்ப்பட்டு இருக்க பண்ணும் வரைக்கும், இன்னும் சொன்னால் அவைகளின் வல்லமைகளை அழிக்கும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரசத்தில் உட்காரும் அல்லது தேவனாக அதிகாரத்தில் இரும் என்று யெகோவா என் அடோனாயோட சொன்னார் என்று தாவீது ஆவிக்குரிய காரியங்களை பரிசுத்த ஆவியினாலே சொல்லியிருக்கிறானே என்றார். For David spake spiritual things by the Holy Ghost, saying, Yahweh said to my Adonai, sit at my right hand, or in my power as God, until God the Father make the enemies of his Son, or the enemies of his body, the church, his footstool, or made them subject to him, or until he destroys their power. வாக்கியம் மார்க் 13:31, verse Mark 13:31. நியாயப்பிரமாணத்தின் பரலோக நியமங்களும் அல்லது மேலான சித்தமும் பூமி நியமங்களும் அல்லது கீழான சித்தமும் ஒளிந்து போவும், என் நீதியின் வார்த்தைகளோ என்றென்றைக்கும் பரலோகத்திலும் பூமியிலும் ஒளிந்து போவதில்லை. அல்லது பரலோகத்தின் சித்தமாகவும் பூமியின் சித்தமாகவும் என் நீதி மட்டுமே என்றென்றைக்கும் இருக்கும் என்றார். The heavenly ordinances of the law or the higher will of it, and the earthly laws or the lower will of it will pass away, but the words of my righteousness will not pass away in heaven or in earth. வாக்கியங்கள் மார்க் 13:29-30, verses Mark 13:29-30. கிறிஸ்து சொன்ன சகல கடைசி கால அடையாளங்கள் எல்லாவற்றும் சம்பவிக்கிறதை அவருடைய சீஷர் காணும்போது, இதோ நியாயாதிபதி வாசல் அருகே சமீபமாய் வந்திருக்கிறார் என்று அறியுங்கள் என்று சொல்கிறார். அந்தபடியே இவைகள் யாக்கோபின் நிருபத்தை 12 கோத்திரத்திற்கும் எழுதி கொண்டிருக்கும் போது சம்பவித்து கொண்டிருப்பதாக யாக்கோபு 5:9 சொல்கிறது. மேலும் கிறிஸ்து சொல்லுகையில், இவைகளெல்லாம் சம்பவிக்கும் முன்னே அவரை காண பாக்கியமுள்ள இந்த சந்ததி ஒளிந்து போகாதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்று அவர்கள் காலங்களில் நிறைவேற்றினார். When the disciples of Christ would see all the signs of end times happening, they should know that the judge is near, even at the doors. Therefore James 5:9 says that these things were happening when he was writing the epistle to the 12 tribes. And as he went on and said, truly I say to you, this generation that is blessed to see me will by no means pass away. Therefore Christ fulfilled everything in their time. வாக்கியம் மார்க் 13:32, verse Mark 13:32. மணவாளனை தன் பிதாவின் வீட்டு முறைமைப்படி தன் மணவாட்டியை அடைய அனுப்பி வைக்கும் அந்த நாளையும் அந்த நாளிகையும் பிதா என்ற சுபாவத்தை அல்லது மகிமையை தவிர வேறொருவரும் அதை அறிவது குமாரனுக்கு கனவீனமாக இருக்கும். பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அதை அறியக்கூடாது. பிதாவை தனக்குள் உடையவரும் பிதாவினுடைய யாவையும் உடையவருமான குமாரனும் அதை அறிந்து செய்வது பிதாவின் வீட்டு முறைமை அல்ல என்றார். The manner in which the bridegroom is duly sent to meet his bride, and that day and that hour, no one except the nature of the Father alone knows, or the glory of Father alone knows. It is not the dignity in the wedding of the Son if the Son's wedding is announced by somebody rather than the Father. Not even the angels in heaven should know it. Because it is not the protocol of Father's house, even the Son, who inherits everything, including the Father, should know it. வாக்கியம் மார்க் 14:38, verse Mark 14:38. நீங்கள் உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படாதபடிக்கு ஆவிக்குரிய கண் விழித்திருந்து தேவனிடம் சேரும்படி ஜெபம் பண்ணுங்கள். உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் ஆவி அப்படி செய்வதற்கு உற்சாகம் உள்ளதுதான் அல்லது பலம் உள்ளதுதான். ஆனால் பாவ மாம்சமோ பலவீனம் உள்ளது. அதாவது மாம்சத்தின் பலவீனத்தை ஆவி மேற்கொள்ளும் என்கிறார் அல்லது தாங்கும் என்கிறார். Pray that you may be awake and spiritually connected to God, so that your faith may not be tested. Your spirit is eager or strong to do so, but the sinful flesh is weak, meaning that the spirit will bear the weakness of the flesh or overcome the weakness of the flesh. வாக்கியங்கள் மார்க் 14:61-64 வரை, verse Mark 14:61-64. பிரதான ஆசாரியன் இயேசுவை நோக்கி, நீ ஸ்தோத்தரிக்கப்பட்ட தேவனுடைய சாயலான கிறிஸ்துதானா என்று கேட்டான். அதற்கு இயேசு, நான் அவர்தான். தானியேல் சொன்ன மனுஷகுமாரனாக நான் சர்வ வல்லவராக அதிகாரத்தில் வீற்றிருப்பதையும் ஜீவ தண்ணீரை சுமக்கும் மேகங்களின் மேல் கர்த்தராக முன்பு நியாயம் தீர்க்க வந்தது போல இனிமேலும் வருவதை நீங்கள் ஆவியில் காண்பீர்கள் என்றார்.
பிரதான ஆசாரியன் இதை கேட்டவுடனே தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, இனி சாட்சி நமக்கு வேண்டியதென்ன? தன்னை தேவன் என்று சொன்னதை கேட்டீர்களே, உங்களுக்கு இவனை என்ன செய்யலாம் என்று தோன்றுகிறது என்றான். அதற்கு அவர்கள் எல்லோரும், இவன் மோசேயின் பிரமாணத்தின்படி மரண தண்டனைக்கு பாத்திரனாய் இருக்கிறான் என்று தீர்மானம் பண்ணினார்கள். The high priest asked Jesus, "Are you the Christ, the image of the blessed God?" Jesus answered, "I am he, and you will see in the Spirit the Son of Man spoken of by Daniel, seated with power and authority, and coming as the Lord in judgment, as he came in the past, on the clouds carrying the water of life." When the high priest heard this, he tore his clothes and said, "What further need do we have to witness? You have heard him claim to be God. What do you think we should do to him?" They all agreed that he was worthy of death according to the law of Moses. வாக்கியங்கள் மார்க் 16:15-16 verses Mark 16:15-16. இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, நீங்கள் 12 கோத்திரங்களிடம் மட்டுமல்ல, அல்லது இஸ்ரவேலின் வீட்டாரிடம் மட்டுமல்ல, மாறாக உலகமெங்கும் போய் அனைவரையும் ரட்சிக்கும்படி நீங்கள் பாகுபாடு இல்லாமல் அதிலிருக்கும் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். என்னிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி தனக்கென மரிக்க ஞானஸ்நானம் பெற்றவன் என்னுடைய ஜீவனை அடைவதால் அவன் ரட்சிக்கப்படுவான். அல்லது நியாயப்பிரமாணத்திற்கு என்னோடு மரிக்கிறவன் என்னுடைய உயிர்த்தெழுதலில் பங்கடைவான். என்னை அறிந்து விசுவாசியாதவனோ அவன் மேல் தேவ கோபாக்கினை நிலை நிற்பதால் அவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான் என்றார். Jesus said to his disciples, "Go into all the world and preach the gospel to every creature, not only to the 12 tribes or to the house of Israel, but to every child of Adam. He who believes in me and is baptized to the death of himself will have my life, and he who dies with me will partake in my resurrection. But whoever does not know me remains under condemnation, for the wrath of God remains on him." வாக்கியங்கள் மார்க் 16:17-18 verses Mark 16:17-18. நான் ஒருவனுக்குள் விசுவாசத்தினால் வாசம் செய்வதால் அவன் மூலம் நடக்கும் மனுஷ அறிவுக்கு அப்பாற்பட்ட வெளிப்புற அடையாளங்களாவன. என் நாமத்தை தரிப்பதாலே அல்லது என் சுபாவத்தை அறிகிற அறிவினால் பிசாசுகளை துரத்துவார்கள், அல்லது அவைகளின் ராஜ்யத்தை அளிப்பார்கள். அவர்கள் அறியாத அல்லது கல்லாத வேறு மனுஷரின் பாஷைகளை என்னை விசுவாசியாதவர்களின் அடையாளத்திற்கென பேசுவார்கள். வரப்போகும் நியாய தீர்ப்பு வெளிப்படும்படி பேசுவார்கள். சத்ருவின் வல்லமையான சர்ப்பங்களை பொருட்படுத்த மாட்டார்கள், அல்லது சர்ப்பத்தின் தந்திரத்தை அறிவார்கள். சாவுக்கு ஏதுவான யாதொன்றையும் அவர்கள் அறியாமலும் அல்லது வற்புறுத்தப்பட்டு குடித்தாலும் அது அவர்களை சாவுக்கு ஏதுவாக சேதப்படுத்தாது. வியாதியஸ்தர் மேல் என்னுடைய கைகளாக அவர்கள் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் என்னாலே சோஸ்தமாவார்கள் என்றார். The outward signs that occur through the ones whom I dwell in them by faith beyond human understanding are, they will cast out demons by me, or destroy their kingdom by the knowledge of my name, or by inheriting my nature. They will speak in other languages that they do not know or never learnt, as a sign to the ones who do not believe in me. They will not be harmed by the serpent's power of the enemy, or will be deceived by the words of the serpent. And if they drink anything deadly without knowing it, or are forced to drink it, it will not cause them to die. They will lay their hands on the sick as if they were my hands, and they will be healed through me. வாக்கியங்கள் மார்க் 16:19-20 verses Mark 16:19-20. விசுவாசத்தின் அடையாளங்களை கர்த்தர் தம்முடைய 12 சீஷர்களிடம் பேசின பின்பு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு பரலோக அதிகாரத்தில் தேவனாக உட்கார்ந்தார். தேவதூதர்களும் அதிகாரங்களும் வல்லமைகளும் அவருக்கு கீழ்ப்படிந்திருந்தன. ஆகவே அவர்கள் புறப்பட்டு போய் பாகுபாடு இல்லாமல் எங்கும் ஜனங்களை சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியும்படிக்கு அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் தாம் சொன்னபடி அவர்களோடு கூட இருந்து கிரியைகளை நடப்பித்து அவர்களால் தாம் நடப்பித்த அடையாளங்களினாலே ஜீவ வசனத்தை உறுதிப்படுத்தினார். ஆமேன், அல்லது அப்படியே ஆகட்டும். After the Lord had spoken the signs of faith to the 11 disciples, he was taken up into heaven
and seated as God. The heavenly angels and authorities and powers were subjected to him. So the disciples went out and preached the gospel to all people everywhere, without discrimination, and taught them to obey the gospel. The Lord worked with them as he had said, and confirmed the word of life by the signs he was doing through them. Amen. Or so be it.